கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை நாம் தியானித்து ஜெபிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்டெடுத்த தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அது முதல் பாயிண்ட். 2வது, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த 2 வசனத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பாடமாக படிக்க வேண்டும். என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா சொல்லி தரேன். நம்ம கடையில போய் ஒரு பொருள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு அந்த பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே நம்ம இஷ்டத்துக்கு தான் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டில் ஒரு சோஃபா செட்டு, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு, இல்லை ஒரு கட்டில், எதுனாலும் நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வரோம், நம்ம வீட்டில் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் சாபத்துக்குள்ளேயும் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, பாவியிலே மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த பூமியிலே முழு உலகத்தையும் மீட்டெடுக்க உலக இரட்சகராக தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல என்ன நடக்கு? தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி பரிசுத்த ஜாதியாக ஆசாரியனாக நம்மளை மாற்றிருக்கிறார். நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மனுஷருக்கு நீ அடிமையா இருக்காத. அது முதல் பாயிண்ட். 2வது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்தார்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை பணம் கொடுத்து வாங்கல, அதுக்கு பதிலாக தம்முடைய ஜீவனை தந்து தம்முடைய இரத்தத்தை தந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்த தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னக்கூட்டி நீ மனுஷனுக்கு அடிமையா இருந்தப்பா, ஆனா இப்போ நீ மனுஷனுக்கு அடிமையா இருக்காத, தேவனுக்கு அடிமையா இரு, தேவனை மகிமைப்படுத்து, உன்னுடைய சரீரத்தினாலும் உன்னுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரி, தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த பூமியிலே கிருபையின் காலத்திலே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்மளை உருவாக்குன தேவனை நாம் மகிமைப்படுத்தணுமா? நம்மளை மீட்டெடுத்த தேவனை நம்ம மகிமைப்படுத்தணுமா? எப்படி மகிமைப்படுத்தணும்? அப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தேன்ப்பா. இஷ்டம் போல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை தேடி வந்து மீட்டு எடுத்தீங்கப்பா. என்னுடைய எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிச்சீங்கப்பா. எனக்கு புது ஜீவனை தந்தீங்கப்பா, புது வாழ்க்கையை தந்தீங்கப்பா. உங்க பிள்ளையாக என்னைய மாற்றி என்னை அபிஷேகம் பண்ணனீங்கப்பா. என்னை பாதுகாக்கிறீங்கப்பா, என்னை வழி நடத்துறீங்கப்பா.
உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பியிருக்கிறீங்கப்பா. உமக்காக வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பா. உங்க இதயத்துக்குள்ள எப்படிலாம் ஆவியானவர் பேசுறாரோ, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு, அது முக்கியம். அது முக்கியம். அதனால இரவு நேரத்திலே ஒரு சின்ன செய்தி தான் இன்னைக்கு. இந்த 2 வசனத்தையுமே 1 மணி நேரம் பேசலாம். எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கு? 24 மணி நேர வாழ்க்கையிலே நான் ஒருவேளை மனுஷனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறேனா, இல்ல எனக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேனா, என்னை எப்படிலாம் பாதுகாக்கிறார், என் குடும்பத்தை எப்படிலாம் வழி நடத்துறாரு, அவருக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இதுதான் இந்த இரவு நேரத்துல உள்ள செய்தி. அப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை வேற தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்கு, இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைக்குள்ளே உலகத்துல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் இந்த செய்தி யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிறீங்களோ, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருந்தால் ஆசீர்வாதம். தேவனுக்கு அடிமையா இருந்தால் பிசாசு தொட மாட்டான். மனுஷனுக்கு அடிமையா இருக்கும்போது பிசாசு உள்ள என்ட்ராறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அதை நம்ம மறந்து பழைய காரியங்களுக்குள்ளே போகும்போது சத்துரு உள்ள என்ட்ராகிறான். அதனால இந்த 2 வசனத்திலையும் ஆழமான கருத்து இருக்கு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அதை நம்ம மறந்துட்டு நம்ம இஷ்டம் போல வாழும்போது சத்துரு உள்ள வாரான். சத்துரு உள்ள வரக்கூடாது அப்படின்னா, என்னை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்க என்னை மீட்டு எடுத்திருக்கிறீங்கப்பா, என்னை கழுவி சுத்திகரிக்கிறீங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. மீட்டெடுத்த தேவனுக்கு நம்ம அடிமையா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்து, அப்பா எனக்கு பரிசுத்தமா வாழ சொல்லிதாங்கப்பா, நான் எப்படிலாம் பரிசுத்தமா வாழணும், உங்களை போல நான் மாறணும்ப்பா, உண்மை போல நான் மாறணும்ப்பா. அவ்வளவுதான். அப்படி நம்ம தேவனோடு பேச ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, இந்த உலக கவலை, இந்த வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனை, ஐயோ என் கணவர் அப்படி சொல்லிட்டாரு, என் பிள்ளை அப்படி சொல்லிட்டாங்களே, என் பையனை அப்படி சொல்லிட்டானே, எங்க மாமியார் என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, நான் வேலைக்கு போன இடத்துல என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, என் குடும்பத்துல எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் இதயத்துக்குள்ள கவலையா இருக்கும். ஆனா உங்களை ஒரு நபர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த குடும்ப காரியம், இந்த சின்ன காரியத்தை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்போம். என்னைய ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அதை நம்ம யோசித்து பார்த்தால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இருக்கிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன். என்னைய ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்ப நான் அந்த பூமிக்கு சொந்தமான ஒரு நபர் கிடையாது, நான் பரலோகத்துக்கு சொந்தமான ஒரு நபர். நான் யாருக்காக வாழணும் அப்படின்னா, பரலோகத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பரலோகத்துல வீடு இருக்கு. நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்காக நான் என்ன வேலை பார்க்கிறேன், இதை பரலோகம் கவனித்து பார்க்கும். அதே நேரத்தில் மீட்டெடுத்த தேவன், நீ மறுபடியும் போய் மனுஷனுக்கு அடிமையா இருக்காத, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், ரத்தத்தினால உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும். தேவனுக்கு உடையவர்களாகிய அப்படின்னா, இப்ப நான் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் தேவனுக்கு சொந்தம். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
மகிமைப்படுத்த தேவன் அழைக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம அடிமையா இருக்கிறோமா, இல்ல உண்மையிலே நம்ம தேவனுக்கு தான் அடிமையா இருக்கிறோமா, நம்ம தேவனுக்கு உடைய சொத்தா இருக்கிறோமா, இல்ல மனுஷனுக்கு உடைய சொத்தா இருக்கிறோமா? சரீரத்தினாலும் ஆவியினாலும் நான் தேவனை மகிமைப்படுத்துறேனா, இல்ல மனுஷனை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறேனா? சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, தேவனை புகழ்ந்து பாட, தேவனுக்கு பிரியமானபடி என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் கர்த்தர் கூட இருப்பார். இதெல்லாம் நம்ம யோசிக்காம, ஐயா எனக்கு பெரிய பிரச்சனையா, என் குடும்பத்துல பெரிய பிரச்சனையா, நாளைக்கு பெரிய பிரச்சனையா, எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் இருக்கட்டுமே, இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தால் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போய் சேரணும், கர்த்தருடைய வருகையில நம்ம போகணும் அப்படின்னா வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணுமா? ஐயா எதை வெறுக்க சொல்றீங்க? தீமையை வெறுக்கணும், விக்கிரகத்தை வெறுக்கணும், பொல்லாத காரியத்தை வெறுக்கணும், அசுத்தத்தை வெறுக்கணும், அருவருப்பை வெறுக்கணும், தீட்டான காரியத்தை வெறுக்கணும், தீமையான காரியம் எதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் வெறுக்கணும், தேவையில்லாத மனுஷனை வெறுக்கணும், தேவையில்லாத பொருள் மேல ஆசைப்படுறது அதை வெறுக்கணும், தேவையில்லாத நபர் மேல ஆசைப்படுறது அதை வெறுக்கணும். வெறுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டியலே வந்துடும். நான் தேவனுக்கு உடைய சொத்து என்ன செய்யணுமா? சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். இந்த 2 வசனமும் கண்டிப்பா மனப்பாடமா படிங்க. நீங்க மனப்பாடமா படிச்சு இந்த வசனத்துல இன்னும் என்னெல்லாம் ஆழமான கருத்து இருக்கு கொஞ்சம் யோசித்து நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய தேவன் நம்ம மேல அன்பா இருக்கார், நம்ம மேல பிரியமா இருக்கார், நம்மளை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை தந்திருக்காரு, நமக்காக பரலோகத்துல ஒரு வீடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவரோட இருக்கணுமா? அவரோட இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த பூமியிலே கனியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவருக்குள் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த இரவு நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கை எங்கெல்லாம் குறை இருக்கோ, எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்கோ, எங்க மனசாட்சியில எங்கெல்லாம் ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி குற்ற உணர்வோடு எந்த குடும்பத்திலே தாழ்த்துறாங்களோ, நான் தேவனை விட்டு தள்ளி போய் பல நாட்களாகிவிட்டது, பல மாசங்களாகிவிட்டது, பல வருஷங்களாகிவிட்டது, நான் மனுஷனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு பொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பாவத்திலே அக்கிரமத்தில் செத்து கொண்டிருக்கேன், என்னை இந்த இயேசு மீட்டெடுப்பாரா என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னோடுதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரிமஹதனி மிஹபலஹோ ரபுஷந்த ரபலஹுரது ரதூரி பிஹி பிலஹாஸ் பிஹி பிலஹு பிலஹ பிலஹரது ரிதனி மிஹலஹஷது ருபஹு பிலஹ பிலஹரது ரிமஹலஹோ ஷிஹி பிஹி பிலஹ பிலஹரது லது நமலஹஷது நிமிஹி பிலஹரது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த இரவு நேரத்தில் அநேக குடும்பத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ரிமாலஹுது நெஹபி லஹபி லஹாரு ஷஹிபி லஹபி லஹாரது ரேஹபல்லா நிமிஹி பிலஹூர் பிலஹார் பிலஹாரது ரது நிஷன் தட்டல பலஹூர் பலஹாது நிமிஹி பிலஹாரி பிலஹாரது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பாத பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாள் முழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணையா இருந்து பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க.
சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜீவனை கட்டளை தீர்காயுசத்தாங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களோட வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருதய ஃபுல்லாக பாரம், வேதனை, கண்ணீர், துக்கம் நீக்கி போடுங்கப்பா. நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் இதயத்துக்குள்ளே வாங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே வாங்கப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்தில் ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் வருங்க. சந்ததி ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் இருக்கும் மன்னித்து குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாலிப வயசில் உன் சிருஷ்டிகிற நினை என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ பாவங்கள் தேசத்துக்குள்ளே பெரிய இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே வசனத்தினாலே காத்துக்களுடைய கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. என்னோட ஆவியமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தில் எழுதப்படணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9442504351 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தவர்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.